அகவெளியில் நிறைய இனிப்பு உருண்டைகள் தயார் பண்ணுறோம். இது எல்லாமே மரபு அரிசி ரகங்கள்லையும் சிறுதானியங்கள்லையும் கடைஞ்சி எடுக்கப்பட்ட பசுனை சேர்த்து செய்கிறோம். இதில் நாட்டு சக்கரை தான் பயன்படுத்தி இருக்கிறோம். இது நீங்கள் ஒரு 20 நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். இதில் நம்ம கருப்பு கவுனி உருண்டை செய்கிறோம், மாப்பிள சம்பா நெய் உருண்டை இருக்குது, பூங்கார் நெய் உருண்டை இருக்குது, ரத்த சாலையில் செய்கிறோம். இது இல்லாமல் சாம நெய் உருண்டை இருக்குது, திணை நெய் உருண்டை இருக்குது, வரகுல நெய் உருண்டை இருக்குது. இப்படி நிறைய நெய் சேர்க்கப்பட்டு விடுற உருண்டைகள் இருக்குது. சத்து மாவு உருண்டையும் இருக்குது நம்மக்கிட்ட. இது பாரம்பரிய அரிசி ரகங்கள் சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து செய்யப்படுறது. பருப்பு, முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்து செய்யப்படுறது. அது அந்த காக்கி நிறத்தில் இருக்கிறது சத்து மாவு உருண்டை, அந்த கருப்பாக இருக்கிறது எள்ளு உருண்டை. இது எல்லாமே நாட்டு சக்கரை சேர்த்து தான் நம்ம தயார் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம அலுமினியம் ஃபாயில் ரோல் பண்ணி கொடுக்குறோம். என்ன கொரியர் போகும்போது உடையறதுக்கான அந்த சாத்தியம் இருக்குது. அதனால உடையாமல் வந்து சேரணும் அப்படிங்கிறதுனால அதில் ரோல் பண்ணி அனுப்புகிறோம். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வீட்டு பயன்பாட்டுக்கும் குழந்தைகளுக்கு தின்பண்டமாக கொடுத்து விடுறதுக்காகவும் வாங்குறாங்க. சத்து மாவு உருண்டை ரொம்ப ஊட்டமிக்கது. ஒரு சத்து மாவு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டாக்க அவ்வளோ ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கான ஒரு பொருளாக இருக்கும். நம்ம சத்து மாவு அகவெளியில் கொடுக்குறோம். அந்த சத்து மாவுலேயே இந்த சத்து மாவு உருண்டையும் செய்கிறோம்.